எதுக்கு ஆணவ கொலையே நடக்கக்கூடாது. டேய் தம்பிங்களா, உன்னை பெத்து வளர்த்து ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதான்னு பார்த்து பார்த்து வளர்த்த ஆத்தாப்பனுக்கு தெரியாத எனக்கு என்னடா தெரிய போகுது. நான் வெறும் 50 ரூபா மஞ்சள் கயிறு வச்சு ஒரு இதை பண்ணிட்டு நான் விளம்பரத்துக்கு சேனல்ல வர வச்சு டிவில பார்த்துட்டு போயிடுவேன். நீங்க சொல்ற அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு நல்லா படிச்சு மேல வந்து 4 காசு சம்பாதிச்சு நல்லா இருக்கான். அப்போ வீட்டு புள்ள எல்லாம் நல்லா வசதியான பார்த்து கல்யாணம் பண்ணி போனோம். எங்க வீட்டு பிள்ளைங்களாம் நடுத்தத்துல போய் நிக்கணுமாடா, சோத்து கூட வழி இல்லாம டீச்சர் வழக்கா மாத்தி அதுல வருமானத்தை சம்பாதிக்கணும் தானே உங்க பிளானு. ஆணவ கொலைக்கு சட்டத்தை ஏற்றணும்னு சொல்றீங்க, நான் ஆணவ கொலையே நடக்க கூடாதுன்னு சொல்றேன். எது பெஸ்ட்? எதுக்கு ஆணவ கொலையே நடக்க கூடாதுன்ற? ஆணவ கொலை ஏன் நடக்குது சொல்லு. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வரான் ஒரு அப்பா ஆத்தா, ஒரு அண்ணன் தம்பி. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 50 ரூபா மஞ்சள் கயிறியோ 100 ரூபாய் மாலியம் வாங்கி கழுத்துல போட்டு கல்யாணம் பேர்ல கட்டி அமுச்சு விட்டுறீங்க. பெத்து வளர்த்த அவனுக்கு கோவம் வராதா? தப்பு நடக்காதா? எதிர்கால தலைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் அண்ணாமலை துவங்கியுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. ஏன் நீ நல்லவனா மாறக்கூடாது? நீங்க ஏன் சிந்திக்க கூடாது? இந்த ஆணவ கொலையே நடக்காத அளவுக்கு நீங்க நினைச்சா நடக்கும்ல? சொல்லுங்க. கூப்பிட்டு அந்த மாதிரி உங்களை தேடி வர புள்ளிகளை கூப்பிட்டு, டேய் தம்பிங்களா, உன்னை பெத்து வளர்த்து ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதான்னு பார்த்து பார்த்து வளர்த்த ஆத்தாப்பனுக்கு தெரியாத எனக்கு என்னடா தெரிய போகுது. நான் வெறும் 50 ரூபா மஞ்சள் கயிறு வச்சு ஒரு இதை பண்ணிட்டு நான் விளம்பரத்துக்கு சேனல்ல வர வச்சு டிவில பார்த்துட்டு போயிடுவேன். என்ன ஆனா காலம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் அவங்க தானே உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நாளைக்கு சொத்து பத்துன்னு உனக்கு வரண்டா, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நாளைக்கு நீ செத்தே கந்தா கூட கொடியை பிடிச்சி பிசிஆர்னு ஒரு வழக்க போட்டு அது மூலியமா ஒரு சிலர் எங்க கட்சிக்காரங்க பாத்துட்டு போயிடுவாங்கடா. அதனால தயவு செஞ்சு வராதிங்க. நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஏன் நீங்களா சொல்லக்கூடாது? நல்ல மனுஷனுக்கு அதானே. இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சரியா? கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு உங்களுக்கு குழந்தை இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? இதே நான் உங்களை கேட்கிறேன், நீங்க உங்க பிள்ளைங்களை கலப்பு தரணும்னு சொல்லிட்டு எவனாச்சும் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆபீஸ்ல நடு ரோட்ல வச்சு கல்யாணம் வச்சு நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? ஏன் சார் அநியாயம் பண்றீங்க? ஏன் சார் அக்க பண்றீங்க? தமிழ்நாட்டுல மக்கள் நிம்மதியா வாழ விடுங்களா சார்? பாவம் சார். நீங்க சொல்ற அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு நல்லா படிச்சு மேல வந்து 4 காசு சம்பாதிச்சு நல்லா இருக்கான். ஏதோ ஒரு சில தருதலிங்க தான் எங்கன்னா சுத்தின்னு காதல்ன்ற பேர்ல நாசம் பண்ணின்னு அது வாழ்க்கையும் கருத்துன்னு அந்த பொண்ணுங்க வாழ்க்கையும் கருத்துன்னு அவங்க குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வைக்குதுங்க. சரியா? மீதி எல்லா ஜாதியினரும் எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு ஒரு ஆளா வளர்ந்து இன்னைக்கு நல்லா இருக்கானுங்க, சம்பாதிச்சு குடும்ப குட்டி ஒரு ஃபேமிலியோட வாழ்றானுங்க. எதுக்கு சார் உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுக்கானுங்க இவனுங்க? இந்த கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒருத்தர் இருக்கான்ல, வாங்க நான் தெருவா பிரான்ச் ஓபன் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் வாங்க லவ் பண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒருத்தன் சொல்றான்ல. நான் அவனை கேக்குறேன், நீ உன் பொண்ணுக்கும் உன் புள்ளிக்கும் எங்கடா கல்யாணம் பண்ணி வச்ச? இதே மாதிரி கட்சி ஆபீஸ்ல பண்ணி வச்சியா? இதே மாதிரி கலப்பு திருமணம் பண்ணி வச்சியா? இதே மாதிரி நடு ரோட்ல கல்யாணம் பண்ணி வச்சியா? இல்ல நல்லா ஜாம்னு 4 பேரை வர வச்சு மெச்சிக்கு 50 பேனர் வச்சு 100 கொடியை வச்சு பிரம்மாண்டமா பண்ணி நியூஸ் சேனல்ல வர அளவுக்கு பண்ணீங்க தானே? அப்போ வீட்டு புள்ள எல்லாம் நல்ல வசதியான பார்த்து கல்யாணம் பண்ணி போனோம். எங்க வீட்டு பிள்ளைங்களாம் நடுத்தத்துல போய் நிக்கணுமாடா, சோத்து கூட வழி இல்லாம? டேய் நான் கேக்குறேன் உங்களை, நீ இத்தனை பேரை கல்யாணம் பண்ணி வச்சல, அதுல எத்தனை பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்றான் சொல்லு. பாத்தியா? கல்யாணம் பண்ணி வச்சல எப்படி வாழ்க்குன்னு பாத்தியா? ஆனா பேரண்ட்ஸ் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு நல்லது கெட்டது எந்த பிரச்சனை நாங்க பாப்போம், எது வந்தாலும் நாங்க செய்வோம். இவ்வளவு பண்றீங்க இல்ல? நான் உங்களை கேக்குறேன், கல்யாணம் பண்ணி வச்சா நாங்க சீர் சனத்தோட அனுப்புற பிள்ளைங்கள நீங்க என்னடா புடிங்க அனுப்புறீங்க? என்ன புடிங்க அனுப்புறீங்க சொல்லு? என்னடா பண்ற? வெறும் மஞ்சள் கயிறு ஒரு 50 ரூபாய் தாலியோ 50 ரூபாய்க்கு தாலியா ஒரு 100 ரூபாய் மாலை, அது கூட நீ வாங்கி தர மாட்டீங்க எனக்கு தெரியும். அவனுக்கு காசு தான் வாங்கி வைப்பீன்னு தெரியும். சரியா? வரவனே எதாவது ஆட்டை போடாம நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை உண்டாக்கி எவனா கோவத்துல எதனா ஒண்ணு பண்ணிட்டானா அதை ஒரு பிசிஆர் வழக்கா மாத்தி அதுல வருமானத்தை சம்பாதிக்கணும். இதுதானே உங்க பிளானு? நாட்டு மக்கள் நல்லா வாழ்ந்துடக்கூடாது நிம்மதியா? ஒன்னே ஒண்ணு விஜய் சாருக்கு சொல்றேன், தயவு செய்து இந்த 1 சீட்டு 2 சீட் எல்லாம் வச்சு உங்க பேருக்கு எடுத்துக்காதீங்க. உங்க பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு சார். நல்ல பேரா இருக்கு உங்களுக்கு. தயவு செய்து 1 சீட்டு 2 சீட்டை வச்சுக்கிட்டு இந்த ஆணவ சட்டத்தை நான் நிறைவேற்றுறேன், அதை ஏத்துறேன், இதை நீங்க பண்ணா ஏத்த போறது இல்லை எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க பேர் இதனால கெட்டு போகுது. தயவு செய்து இந்த மாதிரி ஆளெல்லாம் தூக்கி போட்டு தேர்தலை வச்சு ஜெயிங்க. இல்லையா உங்க ஆட்சியை விட கழிச்சிட்டு புதுசா வாங்க. 236 தொகுதி நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு தெரியும். சரிங்களா? தயவு செய்து மக்களை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கைவர்களை நீங்க எதனா ஒண்ணு பண்ணணும். அப்பா அத்தா சம்மதம் இல்லாம இவன் கல்யாணம் சட்டத்தை நீங்க கொண்டு வரணும் விஜய் சார். என்னோட வேண்டுகோள் அதான் சார்.